இட்லி தோசைக்கு ஒரு தடவை இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 6 7 வரமிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு திரும்பவும் அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துங்க. நல்லா எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ அரைச்சதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துருவோம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எப்போதும் போல் தாளித்து இப்போ சட்னி கூட சேர்த்துருவோம். இப்போ தாளிப்பை சட்னி கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை தாப்பில் கலந்துவிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட சூப்பரான புதினா கார சட்னி ரெடி ஆகிடுங்க. நல்லா சுட சுட இட்லி தோசை கூடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதே சட்னியை திக்காகவும் அரைச்சி சாதத்து கூடயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.